ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட வைட்டி ஸ்பைடி கைக்கிறேன். உங்களுக்கு வேணுமெண்டா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். இந்த கைஸ் பிஆர் ரேங்க் கட்டணு போவோம் கைஸ். வாங்க கைஸ், எத்தனை கில் அடிக்கலுமெண்டு பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு இது கொடுப்பேன் கைஸ். நான் டொக்காப் பண்ணுறது இல்லை. உங்களை முடிஞ்ச சப்போர்ட் தந்தால் கைஸ் நான் டொக்காப் பண்ணுவேன் கைஸ். முடிஞ்ச சப்போர்ட் தங்க இங்கே பாருங்க கைஸ். நான் ஆகிட்டு நான் என்ன இது இப்போ எல்லாரும் கேட்குமென்னு நினைக்கிறேன். சத்தத்தை அந்த சவுண்ட் கம்மியாக வச்சுருக்கேன். தனியாக நல்லா போட்டு இருக்கும். சும்மா சொல்லுங்காது அதுக்கு வந்து வச்சுட்டு போகாதுங்கிறாரு. இல்லைங்க சீக்கிரம் இருக்கும். இதில் வாங்கி பார்ப்பேன் கில் எத்தனை கில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 8 கில் அடிக்குங்க. அதில் அடிக்க போய் அடிக்கிறது இந்த நெட்டை அடிக்கிறதுனால வீடியோ எடுத்து ப்ரூஃப் போட போகிறேங்க. ஃபஸ்ட் அடித்த வீடியோ இல்லை. ஃபஸ்ட் அடித்த இது என்னென்னா டெலிட் பண்ணிட்டேன். கவர்மெண்ட்டு வீடியோவே டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ வச்சு சுத்தமாக இருக்குங்க. வீட்டில் ஒரு படம் கொண்டு ஓடி வந்துருக்கு. அதுதான் வெளியே சத்தமாக கேட்டு வந்துக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மன்னிச்சிடுங்க கைஸ். ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்களேன் கைஸ். என்ன சாப்பானமா லைக் தானே கைஸ். லைக்கை தட்டி விட்டு போங்க கைஸ். சப்ஸ்கிரைபும் அப்படிதான் கைஸ். சப்ஸ்கிரைபும் தட்டிட்டு போங்க. உங்களுக்கு 7 மணி சப்போர்ட்டு வேணும் கைஸ். சப்போர்ட் ஃபுல்லாக தர சொல்லல 7 அளவு சப்போர்ட் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். மட்டும்தாங்க எல்லாரும் வேறு எதுவும் சொல்லவில்லை. டபுள் பேரல் தைச்சது கூட நான் காணிக்கல பாருங்க. அவ்வளோ பிஸி உங்களோட ஒன்று. நாங்கள் சினி விளையாட்டை பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா அக்கா வணக்கம் அக்காவும் அடிச்சு அடிக்கலாம் இருக்கு. இருங்க இப்போ இது இல்லை. நண்பா ஹீல் பண்ணு. நண்பன் ஹீல் பண்ணு. நண்பா எமௌண்ட் போட ஹீல் பண்ணு. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாரும் பயத்தை வச்சுவோங்கடா. இல்லை கை சும்மா சொல்லுங்க. வாங்க இப்போ கில் அடிக்கிறதுல காரணம் டபுள் பேரல் போயிட்டு நான் என்ன செய்வேன். ஏன்னா டபுள் பேரல் நம்பர்களே டபுள் பேரல் எடுத்தா நண்பர்களே டபுள் பேரல் நண்பர்களே டபுள் பேரல் அப்படிதான் சொல்லணும். கைஸ் எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுக்குறீங்க. எனக்கு மட்டும் ஒரு சப்போர்ட்டும் தாங்க ப்ளீஸ் கைஸ். செஞ்சு வைக்கிறேன் கைஸ். நான் ஸ்ரீலங்காவில் வைக்கிறேன் கைஸ். எனக்கு பிடிச்ச வீரன்ட்டு எஸ்ஆர்எம் போயிட்டாங்க. சின்ன கைஸ் ஹேக்கர் மாதிரி அடிக்கிறாங்க. ஹேக்கு போட்டு கொண்டு வந்து விளையாடக்கூடாது தம்பின்னு சொல்கிறாங்க. அது இதுக்கு தான் போல. நமக்கே டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்க. இது நியாயம். நான் என்ன குற்றம் செய்ய. இன்னொருக்கா அதே இடத்துல என்ன செய்யுங்க செஞ்சுக்கணும். எனக்கு எந்த ஒரு செய்யணும்னா லைக் மட்டும் தட்டி வச்சுட்டு போங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க தட்டி விட்டுட்டு போகிறீங்க. அப்படிங்க உங்களுக்கு எப்படி பேசுவா லைக்குன்னு. இப்போ தான் கைஸ் நியூவாக வீடியோ போட்டு வந்துடுங்க.
எஸ்ஆர்எம் ப்ரோவை பிடிச்சவங்க லைக் கொடுங்க. எஸ்ஆர்எம் ப்ரோவை பிடிச்சவங்க மட்டும்தான் லைக் எனக்கு பிடிச்சவனால தான் நான் அப்படி சொல்ல மாட்டேன். எஸ்ஆர்எம் ப்ரோவை பிடிச்சவங்க லைக் கொடுங்க. எஸ்ஆர்எம் ப்ரோவை பிடிச்சவங்க மட்டும்தான் லைக் கொடுங்க. பிடிச்சவங்க கூட வேணும். படிப்போம். நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் அட எங்கிருந்து அடிக்கிறாங்க அப்படி அடி. அட செங்கல் அடிக்கிறாங்களே. அட என்ன மட்டும் நீங்க டார்கெட் பண்ணிட்டு அடிக்கிறீங்க? சொல்றேன், என்ன மட்டும் டார்கெட் பண்ணிட்டு அடிக்கிறீங்க? யோ நல்லாவே இருக்க மாட்டேயா? என்னையே டார்கெட் பண்ணி அடிக்கிற. ப்ரோ ஹீல் பண்ணுங்க ப்ரோ. ஹீல் பண்ணுங்க. ஆக்கள் நினைக்கிறாங்க. யாரா இந்த பைத்தியக்காரன்? ஏன்டா போயிட்டு அதே இடத்துல இறங்க அப்புறம் நான் பைத்தியக்காரனாவே இருந்துக்கிறேன்டா. உங்களை பிடிச்சவங்க யூஐடியை கடைசியில் சொல்கிறேன். அந்த யூஐடி ரெக்வஸ்ட் வந்து மட்டும் தந்துடுங்க. ரெக்வஸ்ட் பண்ணுறேங்க. கடை எங்கேருந்துடா அடிக்கிறீங்க? கண்டே பிடிக்கலாம். பின்னுக்கால வந்து அடிக்கிற அக்கா, முன்னுக்கால வந்து அடிக்கிற அக்கா, நியாயமாயா? யோ ஏங்கோ இப்படி அடிக்கிறேன்? என்ன மட்டுமா இப்படி அடிக்கிறேன்? யாராச்சும் இப்படி அடிக்கிறீங்களோ? ப்ரோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ப்ரோ. எனக்கு விஷயம் நான் இந்த வீடியோவில் கில்லடி கொண்டு வந்தால் டவுன் ஆகிறதுலேயே குடி அனுப்பிக்கிறேன் போலே. ஒரு கில்லாச்சும் அடிப்பேண்டி. ஒரு கில்லாச்சும் அடிப்பேன். ஒரே ஒரு கில்லாச்சும் அடிச்சிடுறாரு. அது ஒரு கில் அடித்தாலும் புண்ணியமாக தோன்றாங்க. எனக்கு நானே சொல்லுவேன், எவ்வளோ பெரிய மென்டலாக இருக்குன்றாங்க. இங்கே நான் கண்டுட்டேன். ப்ரோ யுவர் நேம் எனிமி. அப்படியா ப்ரோ? இல்லையா ப்ரோ? சொல்லு ப்ரோ. இதில் இதை கொடுத்துட்டு மேலே போயிட்டு நம்மளை இது இறங்கி இதில் இறங்கி இதில் ஓடி வந்து இதுலயும் ஒரு இந்த வம்சத்தை நான் செய்வேன். அப்படிதான் இருக்கு. ஆனா எங்க இருந்துதான் இருக்கு அந்த மட்டும் டார்கெட் பண்ணிட்டு. ஐயோ என்னடா இது? நம்மளே டார்கெட் பண்ணிட்டு அடிக்கிறாங்க. ஐயோ சரி எதுடா? நான் 5 தடவை டவுன் பண்ணிட்டேன்டா. ஹீல் பண்ணி தொலைங்கடா. நானே விசிறில் இருந்தேன். காய்ஸ் 7 மணி நேரம் லைட்டை மட்டும் தட்டுங்க. நான் இந்த கேம் முடிக்காமலே விட மாட்டேன். போயா அடிப்பேன். இருங்க ப்ரோ, இன்னும் 10 இருங்க. உங்களை
இன்டர்நெட்ல கடுப்பாக இருக்கும். உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி வேணுமெண்டா கேளுங்க. சென்சிட்டிவிட்டியில் கைஸ் மொத்தத்தையும் 200 விற்குங்க. அப்படித்தான் நல்லா அந்த கிட்டேருந்து அடிக்கணும். சென்சிட்டிவ் 200 வச்சுட்டு கிட்டேருந்து அடிக்கணும். அது எங்கே இருந்தா அடிக்கிறீங்க சரி எங்கெங்கே அடிக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியல. நிறைய நேரம் இந்த வீடியோ செஞ்சுருக்கீங்க. எல்லாருக்கும் எல்லாம் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க. வேணும்னு வேணாலும் நம்ம வீடியோக்கும் வரணும். எல்லாரும் வேலும் பண்ணுவாங்க. ஆனால் ஏன்னா மற்ற பேரும் லேட் மட்டும் எனக்கு வந்து புரியலை. லேட் போக்குண்டா மட்டும்தான் மற்ற பேரும் The game is heating up. தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓசியில் போட தெரிஞ்சுக்கிட்டாக்கா இந்த மாதிரி இருக்குங்க. ஓசியில் போட்டு வந்து ஹீலும் அடிக்க மாட்டானுங்க, வந்து ஹீலும் பண்ண மாட்டானுங்க. நான் இப்போ என்ன விட்டு வெளியே போயிடுவேன். இஷ்டம் இருக்கு வேற அடிக்கிறது என்ன அரே இந்த 3 பேர் நிற்கிறீங்க. எப்படி எங்களை டீம் விட்டாங்க இல்லையா? இந்த அக்கா தான் சரியா? இதோட வீடியோ முடிவுகிறேன். பாய் கைஸ்.